காட்டிலும் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எனப்படும் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். அது உண்மை என்று நீங்கள் அறிவீர்கள். அது முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கொலைபாதகரையா, குற்றமற்ற கிறிஸ்துவுக்கு பதிலாக வார்த்தையை கொலை செய்யும் ஸ்தாபனத்தையா நீங்கள் விரும்புவீர்கள்? நீங்கள் சிலுவையில் அறைவீர்களா? நீங்கள் பரபாசை தெரிந்து கொள்ள துணிச்சல் கொள்வீர்களா? நீங்கள் பரபாஸ் வேண்டும் என்று கூச்சலிடுவீர்களா? வார்த்தையை, ஜீவனாகிய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வார்த்தையின் கொலைபாதகனை, பரபாசை வேண்டும் என்று கூச்சலிட எப்படி ஒருவன் துணிச்சல் கொள்ள முடியும்? அது உங்கள் கரங்களில் உள்ளது. ஜனாதிபதி கென்னடியின் கொலையை குறித்து நான் கேள்விப்பட்ட போது இந்த செய்தி என் இருதயத்தில் எழுந்தது. அந்த மனிதன் என்ன செய்வான் என்று நான் எண்ணி பார்த்தேன். அவனுக்கு தப்பிக்க வழியே இல்லை. அவன் நேரம் விடுத்துக்கொண்டு அவனுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை உணர்ந்திருப்பான். நீங்கள் எப்பொழுதாவது விடுத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? இங்கோ அல்லது இந்த உள்நாடாவை கேட்கும் போதோ நீங்கள் எங்கிருந்தாலும், பாவியே, நீ என்றாகிலும் ஒரு நாள் விடுத்துக் கொண்டு உன் கரங்களில் இரத்தப்படி உள்ளதை உணரப்போகிறாய். தேவகுமாரனுடைய இரத்தத்தை சிந்தினபடி அவரை கொலை செய்த குற்றத்திற்கு நீ ஆளாவாய். உன் பாவம் அவரை கொலை செய்தது. அவருடைய வார்த்தையின் பேரில் உனக்கிருந்த அவிசுவாசம். அவரை நீ அடையாளம் கண்டுகொள்ள தவறினாய். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினாய். தேவனுடைய நியாயசரத்துக்கு முன்பாக நின்று உனக்கு என்ன நேரிடும் என்பதை அறிந்து கொள்வதை தவிர உன்னால் வேறென்ன செய்ய முடியும்? ஆம், ஆஸ்வால்டின் கரங்களில் உள்ள ஜான் கென்னடியின் ரத்தத்தை பார்க்கிலும் உன்னுடைய கையில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்படியுடன் தேவனுக்கு முன்பாக நீ நிற்பதை ஒப்பிட்டு பார்க்கும் போது அது சிறிய காரியமாயிருக்கும். கிறிஸ்து எனப்படும் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டான். அவர் அவனுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மறுபடியுமாக இந்த சபையோரின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது இந்த தேசத்தின் கரங்களிலும் உலகம் பூராவும் இந்த ஒளிநாடாக்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் தேவனால் நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட இடங்கள் அனைத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று இன்றும் என்று மாறாதவர் எனப்படும் இந்த இயேசுவை இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இயேசுவை நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய பக்கத்தில் உள்ள இடத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பிலாத்து அவரிடம் செய்த வண்ணமாக நீங்கள் அவரிடம் 3 காரியங்களை செய்யக்கூடும். பிலாத்து 3ஐயும் முயன்று அதை இழந்து போனான். நீங்கள் 3 திட்டங்களை செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது. பிலாத்து அவனுடைய கரங்களில் இருந்து அவரை உதற பார்த்தான். ஆனால் ஒருமுறை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படும் போது அது உங்கள் கைகளில் உள்ளது. பிலாத்து 3 வெவ்வேறு முறைகளை கையாள முயன்று தோல்வியுற்றான். அவர் நமது கரங்களில் இருக்கிறார் என்னும் உண்மையை நாம் உணர வேண்டும். அவருடைய வார்த்தையில் அவரை நாம் கண்டோம். அவர் தம்மை உபகாரப்படுத்துவதை நாம் காண்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரியா? அப்படியானால் இக்காலை வேளையில் இங்குள்ள சபையோரிடம் மாத்திரம் நான் பேசவில்லை. ஒரு கால் இங்கு 600 அல்லது 700 பேர் இருக்கக்கூடும். ஆனால் உலகம் முழுவதும் செல்ல போகும் இந்த ஒளிநாடாவின் மூலம் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? ஒளிநாடா செல்லும் தேசத்தில் உள்ளவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாவிட்டால் அப்பொழுது நீங்கள் குருடர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையை காண முடியாவிட்டால் வார்த்தையில் உள்ள தேவனையும் உங்களால் காண முடியாது. அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். இப்பொழுது அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பிலாத்து அவரை கை கழுவ பார்த்தான். ஆனால் நாம் உண்மையை முகமுகமாய் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவன் அறிந்திருந்தான். அவன் அதை கேள்விப்பட்டான். நீங்களோ நான் அதை குறித்து ஒன்றையுமே ஒருபோதும் காணவில்லை எனலாம். அப்படியானால் அதை நீங்கள் எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதை இப்பொழுது கேள்விப்படுகிறீர்கள். பாருங்கள், அவன் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அல்லது அவனுக்காக ஜாலவித்தை காட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவர் ஒன்றும் ஜாலவித்தை காட்டவில்லை.